எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது நல்லது. அப்பதான் மக்களால மோசடி மற்றும் ஊழல்ல ஈடுபடக்கூடியவர்களை ஒரடியா தோற்கடிக்க முடியும் அப்படிங்கறத தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்காரு. எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் பிரதி அமைச்சர் இந்த விடயத்தை சொல்லியிருக்காரு. மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்களோட நிலையான முறையில முன்னேறும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைறதுல எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவங்க ஒன்றிணைறதுதான் நல்லது. அப்படி ஒன்றிணைஞ்சாதான் மக்களால இந்த மோசடி ஊழல் செய்யக்கூடியவங்களை ஒரே குழுவாக தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கான நிறைய சட்ட தடைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக மாகாண சபை தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த பின்னணியில தான் முக்கியமான எதிர்க்கட்சிகள் உட்பட ஒரு 30 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பொதுவான வேலை திட்டத்திற்காக ஒன்றிணைந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.